Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு 3 different types of planters வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல planters வந்து ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டட் வீடியோஸாக தான் இருக்கும். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் தூக்கி போடாமல் அது எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணி எப்படி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு வீடியோலையும் காமிச்சிட்ருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ் என்னோடய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த வால்புட்டி கிளேவை வந்து ஒரு லேயராக இது மாதிரி அப்ளை பண்ணிடுறேன். இது மாதிரி ஃபுல்லாக இந்த பாட்டில் ஃபுல்லாக இந்த வால்புட்டி கிளேயில் கவர் பண்ணிடணும். வால்புட்டி கிளே வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னுட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து வால்புட்டி கிளேயில் யூஸ் பண்ணி நான் வந்து கிராஃப்ட் வந்து செஞ்சுருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வாட்டர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிவிட்டு 1 day ஆகணும் ட்ரை ஆகிறதுக்கு. ட்ரை ஆகிட்டு பின்னாடி நம்ம இந்த வால்புட்டி கிளேவை நெக்ஸ்ட் டே இது வால்புட்டி கிளே வந்து இது மாதிரி ரவுண்டாக செஞ்சு அது மேலே வந்து வாட்டர் யூஸ் பண்ணாலே ஸ்டிக் ஆகிடும். வாட்டர் யூஸ் பண்ணி இது மாதிரி வச்சிங்கனாலே அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு திருப்பி அதுக்கு வந்து இது மாதிரி நெக் மாதிரி இது மாதிரி ஒன்று செஞ்சிடணும். ஏன்னா இது வந்து டர்ட்டில் பிளான்டர் மாதிரி செய்ய போகிறேன். அதனால இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி வாட்டர் யூஸ் பண்ணிங்கனாலே ஸ்டிக் ஆகிடும். இதுக்கு வந்து எந்த க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஐஸ் மாதிரி இது மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சு இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். வால்புட்டி கிளே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஏன்னா 30 rupeesக்கு நம்மளுக்கு 1 kg ஆஃப் வால்புட்டி கிளே வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து நாம்ளே க்ரியேட்டிவாக செஞ்சு வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணலாம். நம்மளுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி டிசைன் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் கலர் பெயிண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு எது மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். வால்புட்டி கிளே வந்து 1 day ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ட்ரை ஆகிட்டு பின்னாடி இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிட்டு பின்னாடி நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 2 days ஆகிடும் ட்ரை ஆகிறதுக்கு. 3rd day தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டர்ட்டில் பிளான்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம். பாருங்கள், க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். யாருக்காச்சும் கிஃப்டாக கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு வந்து லீவில் இருக்கும்போது இது மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப்ட் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கும் இதே மாதிரி வால்புட்டி கிளே வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடணும். வால்புட்டி கிளே இல்லைன்னா ஏர் ட்ரை கிளே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வால்புட்டி கிளே வந்து சீப் அண்ட் பெஸ்ட், ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 30 rupeesக்கு 1 kg கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ட்ரை கிளேலாம் கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம். அதனால் நம்ம வால்புட்டி கிளே வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இது மாதிரி ஸ்மூத் பண்ணிடணும். அப்புறம் 1 day ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. ட்ரை ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி பால்ஸ் மாதிரி சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிடணும். செஞ்சுட்டு அதை வந்து சும்மா வாட்டர் வந்து பேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணாலே போதும். ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். நம்ம க்ளூ எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. வாட்டர் யூஸ் பண்ணாலே அது வந்து இந்த சின்ன வால்புட்டி பால்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஏன்னா இதுவும் வால்புட்டி கிளே தானே, அது ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். இது மாதிரி சின்ன பால்ஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து புத்தா பிளான்டர் மாதிரி செய்ய போகிறேன். அதனால இது மாதிரி சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு இது ஃபுல்லாக மேலே வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். அது நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். ட்ரை ஆகிட்டு பின்னாடி கூட நம்மளுக்கு எதுவுமே கீழே விழாது, நல்லா ஸ்டிக் ஆகிடும். அப்புறமா அதில் டீட்டெயிலிங் ஒர்க் மாதிரி இது மாதிரி ரவுண்டாக ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு கேப் இருந்தால் கூட ஓகே. அது மாதிரி நம்ம வந்து அந்த இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்து விட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து புத்தாவுக்கு வந்து அந்த இயர் செய்யணும். அதனால் நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணி பேப்பரில் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணி அதுக்கு மேலே வந்து இது மாதிரி செய்யணும். ஏன்னா ஷேப் வந்து கரெக்டாக வரணும்ல, அதனால் இது மாதிரி செஞ்சு வாட்டர் யூஸ் பண்ணி இதையும் இது மாதிரி ஸ்மூத் பண்ணி வச்சிடணும். இது நல்லா ட்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஐஸ்க்கும் இதே மாதிரி செஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாமே இது மாதிரி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயிலிங் ஒர்க் வந்து கொடுக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் புத்தா பிளான்டர் வந்து ஏர் ட்ரை கிளேயில் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படியோ அப்லோட் பண்ணி 1 yearக்கு மேலே ஆச்சு. அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவு கூட இருக்காது, அது இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து வேறு ஒரு பாட்டிலில் செஞ்சதுனால அந்த பாட்டில் வந்து புத்தா ஷேப்லேயே இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது ஒரு பவுடர் பாட்டிலில் செஞ்ச பிளாஸ்டிக் பாட்டிலில்.
இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இது மாதிரி வால் புட்டி கிளேவை வந்து இது மாதிரி தின்னாக நம்ம வந்து ஒரு த்ரெட் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இந்த இயர் செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வால் புட்டி கிளேவை வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிடணும். அந்த வால் புட்டி கிளே இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக இது மாதிரி அப்ளை பண்ணி இது மாதிரி ஸ்டிக் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். நீங்கள் க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணவே தேவையில்ல. அந்த வால் புட்டி கிளேவே நல்ல ஸ்டிக்கினஸ் கொடுக்கும். அதனால் நல்லா இது மாதிரி ஸ்டிக் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இது ட்ரை ஆகிட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் பிளாக் கலரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பியர் மெட்டாலிக் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அது வந்து இது மாதிரி ஸ்பாஞ்சில் எடுத்து இது மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணிவிடுங்க. ஏன்னா டேப் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பியர் மெட்டாலிக் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் நான். இது மாதிரி க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் டேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கோல்டன் கலர்லையும் டேப் பண்ணுறேன். ஏன்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணி டேப் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த நம்மளுக்கு வீடியோ விட நம்மளுக்கு நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியும். 2 கலர் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு ரஸ்டிக் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணிட்டோன்னா அந்த 2 கலர்ஸ் மிக்ஸ் ஆகுறனால நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு இந்த புத்தா பிளான்ட்டர். அவ்வளோதான், நம்மளோட புத்தா பிளான்ட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 days ட்ரை ஆக மட்டும் தான் டைம் ஆகும். நம்மளுக்கு செய்யறதுக்கெல்லாம் டைம் வந்து ரொம்பவே கம்மி தான். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளான்ட்டர் வந்து இது மாதிரி கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில் வந்து ஒரு பழைய கிளாஸ் பாட்டில். இந்த கிளாஸ் பாட்டிலுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஸ் ஃபுல்லாகவே நான் வால் புட்டி கிளேயில் அப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் எப்போவுமே வால் புட்டி கிளே ஃபுல்லாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், எப்போவுமே அந்த கிராஃப்ட் நல்லாயிருக்கும். ஒன்றுமே ஆகாது. கீழே விழுந்தால் உடஞ்சிடும். வால் புட்டி கிளே மட்டும் எப்படின்னா கீழே விழுந்தால் உடஞ்சிடும். ஆனால் கீழே விழாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்மூத் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கும் நம்ம சைடில் ஃபுல்லாக இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் ஏன்னா கேக்டஸ் பிளான்ட்டர் மாதிரி செஞ்சுருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க்கெல்லாம் இது மாதிரி லைன்ஸு அது மாதிரிலாம் கொடுத்து இதுவும் அதே மாதிரி நம்ம 2 சைடும் அந்த பிளான்ட்டருக்கு வந்து அந்த லீஃப் மாதிரி வைக்கிறனால இதுலேயும் இந்த மாதிரி டீட்டெயிலிங் எல்லாம் ஒர்க் கொடுத்து இது வந்து 1 day ட்ரை ஆகணும். நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அது வால் புட்டி கிளே யூஸ் பண்ணியே தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகட்டும் 1 day. நெக்ஸ்ட் டே வந்து இது மாதிரி டாட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். சும்மா அது வந்து பிளெயினாக இருக்கிறத விட இது மாதிரி நம்ம டாட்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும்ல. அதனால் நம்ம வந்து இது மாதிரி ஒரு பால்ஸ் மாதிரி செஞ்சு இது மாதிரி ஸ்டிக் பண்ணுறோம். பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, இதுலேயும் அதே மாதிரி டாட்ஸ் மாதிரி கொடுத்து இதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி இது மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். அவ்வளோதான், ஸ்டிக் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த பிளான்ட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் அதே மாதிரி தான் பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி கலர் பிடிக்குமோ அந்த கலர்ஸில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க் லைக் அந்த க்ரீன், அந்த டார்க் க்ரீனு, எல்லோ கலர் அது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பால்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஸ்டிக் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு எல்லாமே க்ரீன் கலர். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து கொஞ்சம் பிங்க்கு அது மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் டார்க் க்ரீனில் கொடுத்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும் இந்த பிளான்ட்டர் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த பாட்டிலுக்கு வந்து பேஸ் எல்லாம் கவர் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து செப்பரேட்டாக நம்ம அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து 2 days இந்த கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஸ்டேபிளாக இந்த கிராஃப்ட் இருக்கும். கீழே போட்டால் தான் உடையும் தவிர மற்றபடி இந்த கிராஃப்ட் வந்து எப்போவுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக வீட்டில் வந்து பிளான்ட்டர்ஸாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பிளான்ட்டர் வந்து ஒரு கேக்டஸ் பிளான்ட்டர் மாதிரி செஞ்சுருக்கேன். இது ஒரு கிளாஸ் பாட்டில் தான், ஒரு பழைய கிளாஸ் பாட்டில். அந்த கிளாஸ் பாட்டில் மேலே ஃபஸ்ட்டு வந்து நான் வால் புட்டி கிளேவை வந்து ஒரு பேஸாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக இந்த 2 பார்ட்ஸை வந்து செப்பரேட்டாக செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து இதை வந்து இந்த டாட்
இந்த பார்ட்ஸும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 டேஸில் வந்து இந்த கிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை 1 டே போதும் ட்ரை ஆகிறதுக்கு. இந்த வால் புட்டி கிளே வந்து ட்ரை ஆகிறதுக்கு 1 டே போதும். 1 டேயில் ஈஸியாக ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பென் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா அந்த எல்லோ கலர் பிங்க் கலர் டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னுட்டு. நெக்ஸ்ட்டு பிளான்டர் வந்து இந்த புத்தா பிளான்டர். இந்த புத்தா பிளான்டர் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வேறு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் பெரிய புத்தா பிளான்டராக செஞ்சுருக்கேன். இதில் வந்து 2 கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கோல்டன் கலர், நெக்ஸ்ட் வந்து பியர்ல் மெட்டாலிக் க்ரீன் கலர். பியர்ல் மெட்டாலிக் க்ரீன் கலரும் கோல்டன் கலரும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி டேப் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி டேப் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வால் புட்டி கிளே தான். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 டே ட்ரை ஆகிட்டு பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடணும். இந்த வீடியோலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த புத்தா பிளான்டருக்கு வந்து 2 கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி டேப் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கலராக இருக்கிறத விட 2 கலர்ஸ் டபுள் கலர்ஸாக யூஸ் பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த பிளான்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேர்ஷனை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் நிதர்ஷினிஸ் பேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அந்த பேஜுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த டர்ட்டில் பிளான்டருக்கு இது மாதிரி கிளாஸ் மிரர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அப்படி தான் பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு 1 டே ட்ரை ஆகிட்டு பின்னாடி நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி செப்பரேட்டாக செஞ்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ். ஏன்னா நம்ம செஞ்சுட்டு ட்ரை ஆகிறதுக்கு தான் டைம் ஆகும், அவ்வளோதான். வால் புட்டி கிளே எடுத்துக்கிட்டிங்க, வால் புட்டி கிளே யூஸ் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ட்ரை ஆக டைம் ஆகும், அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி பிளான்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வேர்ஷனும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நிதர்ஷினிஸ் பேஷன் இருக்குது, அதுலேயும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஐடியாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.